ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்ய மாட்டாரா? என் குடும்பத்துக்குள்ளே ஆண்டவர் வந்தார்னா என்னுடைய பிரச்சனை மாறிவிடாதா என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்க இல்லையா? உங்களுடைய காத்திருப்புக்கு ஏற்ற பதிலை தேவன் இந்த நாளிலே செயல்படுத்த போகிறார். அவர் உங்களுடைய வாழ்க்கையில பிரவேசித்து உங்களுடைய குறைகள் அனைத்தையும் நிறைவாக்கி உங்கள் மேல் மனதுருகிற தேவனாக, அவர்களுக்கு நீதி செய்கிறவராக இந்த நாளிலே உங்களுடைய குடும்பத்திற்கெல்லாம் இவர் கடந்து வரப்போகிறாராம். வாசிக்கிறேன், கேளுங்க. ஏசாயா 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்காக காத்திருக்கிறாராம். உங்களுக்காக என்ன செய்ய போகிறாராம்? எழும்ப போகிறாராம். அவருக்கு காத்திருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லி ஒரு அருமையான வார்த்தையை தேவன் நமக்கு இன்றைக்கு கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு முன்பாகவே அவர் காத்திருக்கிறார். உங்களுக்கு இறங்க போகிறார். ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக இன்றைக்கு ஆண்டவர் இரக்கம் செய்யும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலான காரியங்களை செய்யும்படிக்கு அவர் இந்த நாளில் உங்களுடைய குடும்பத்திற்காய் கடந்து வந்திருக்கிறார். எத்தனை நெருக்கத்தின் பாதையிலே நீ நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உண்மையில் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறபடினாலே உனக்கு ஒரு அதிசயத்தை செய்யும்படியாக அவர் காத்திருக்கிறவராய் கடந்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கவில்லை என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கிறாயா? இன்றைக்கு உண்மையில் மனதுருகிற தேவன் இன்றைக்கு உனக்கு மேலே மனதுருகி உன் மேலே இறங்கி உனக்காய் காத்திருந்து உனக்காக இன்றைய நாளிலே எழுந்திருக்க பண்ணும்படியாக ஆண்டவர் உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கும்படியாக ஒரு அற்புதத்தை செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் பயப்படாதீங்க, எந்த காரியத்தை குறித்தும் திகைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் உங்க மேலே மனதுருகி இருக்கிறாரு. ஆண்டவர் உங்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் கடந்து வந்துட்டாரு. ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள எழுந்தருள போகிறாரு. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆண்டவர் உங்கள் குடும்பத்துக்குள்ள வந்துட்டாலே அங்கே இருளெல்லாம் வெளிச்சமாக மாறிடும் இல்லையா? அங்கே அற்புதங்கள் நடந்துடும் இல்லையா? அந்த அற்புதத்தை இந்த நாளில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்களை முடிச்சு இப்போ அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துறையா. இந்த நாளிலும் கூட தகப்பனே மீ துதிக்கிற சூத்திரைக்கிறையா. உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை எந்த காரியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அந்த காரியத்தை நீர் செயல்படுத்தும்படியாக, உங்களுடைய பிள்ளைகள் மேல் மனதுருகும்படியாக, அவர்களுக்காய் நீ எழுந்திருக்க பண்ணும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்தும்படியாக, அவருடைய இருளான வாழ்க்கையெல்லாம் மாறி அற்புதத்தை செய்யும்படியாக நீர் கடந்து வந்திருக்கிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரை. அப்பா, இந்த நாளிலும் அப்படிப்பட்ட அற்புதங்கள் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிற இசப்பா. இந்த நாளில் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாட்களில் கண்களை ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிரகாசத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.